Hello guys, welcome back to my channel. And today classல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா 10th standard unit 2 poem The Grumble family பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த Grumble family அப்படிங்கிற போயத்தை ரைட் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லூசி மான்ட்கோமரி அப்படிங்கிறவங்க ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய பீரியட் எப்போ அப்படின்னா 1874 to 1942ங்க. So she was an Canadian author, best known for a series of novels beginning in 1907 with Anne of Green Gables. So இவங்க ஒரு பெஸ்ட் நாவலிஸ்டாக இருந்திருக்காங்க. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1908 நாவல் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. யார் கூட நாவல்ஸ் ரைட் பண்ணியிருக்காங்கன்னா Anne of Green Gables. And Montgomery went on to publish 20 novels as well as 530 short stories, 500 poems and 30 essays. So இவங்க நாவல்ஸ் மட்டும் இல்லை, went on to publish 20 novels as well as 530 short stories. Okay, so 530 short storiesம் 500 poems ரைட் பண்ணியிருக்காங்க and 30 essaysம் ரைட் பண்ணியிருக்காங்க. A prolific writer, Montgomery published over 100 stories between 1897 and 1907. So 1897 to 1907 உள்ளால 100 stories வந்து இவங்க ரைட் பண்ணியிருக்காங்க. And even she has published too. Montgomery's work, diaries and letters have been read and studied by scholars and readers worldwide. ஸோ அது மட்டும் இல்லை, அவங்க ரைட் பண்ண டைரிஸ் அண்ட் லெட்டர்ஸ் எதுவாக இருந்தாலும் இது எல்லாமே யார் ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் உலகளவில் பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் எல்லாமே ரீட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஆத்தர் தான் யார்? லூசி மான்ட்கோமரி. ஓகே, ஸோ இவங்க ரைட் பண்ணதில் உள்ள ஒரு போம் தான் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் லெசனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னன்னா The Grumble family. ஸோ Grumble அப்படின்னா என்ன? அந்த டைட்டில்லையே இருக்குது, புலம்புறவங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த போமில் இந்த ஆத்தர் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் Grumble family எப்போவுமே வந்து புலம்பிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த திங் எவ்ரிடே ஹேப்பன் நியர்பை அவர் ஹவுசஸ். ஓகே, ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் தினம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இங்கே ரொம்ப ஃபன்னியாக நமக்கு போமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஃபேமிலி எப்போவுமே க்ரம்பிள் பண்ணிகிட்டே இருந்தால் அந்த ஃபேமிலி எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்ன ரெஸ்பெக்ட் கிடைக்கும், ஸோ அப்படி இருக்கிறது நல்லதா அப்படிங்கிற மாதிரியும் நம்ம அந்த தப்பு பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு லெசன் டீச் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். There is a family nobody likes to meet. They live, it is said, on Complaining Street, in the city of never or satisfied, the river of discontent beside. So, there's a family nobody likes to meet. ஸோ எதை பற்றி சொல்லியிருக்காங்க? ஒரு ஃபேமிலியை பற்றி பேசுகிறாங்க. அந்த ஃபேமிலியை யாருமே மீட் பண்ண விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தே லிவ், இட் இஸ் செட். ஸோ அவங்க இருக்கக்கூடிய அந்த வசிக்கக்கூடிய இடமே ரொம்ப ஃபன்னியாக இருக்குது. அவங்க எந்த இடத்துல வசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நேம் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அண்ட் த சிட்டி நெவர் பி சாட்டிஸ்ஃபைட். ஸோ கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரீட்லேயும் அவங்க வாழக்கூடிய அந்த சிட்டியோட நேம் என்ன? நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைட், நோ சாட்டிஸ்ஃபைட் அப்படிங்கிற சிட்டிலையும் த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டன்ட் பிசைட். டிஸ்கண்டன்ட் அப்படின்னு என்ன? அதிருப்தியான. அகெயின் இட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஓகே, ஸோ அந்த ரிவர் பக்கத்துலேயும் இந்த ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்காங்க. They crawl at that and they crawl at this. Whatever comes, there is something amiss. And whether their station be high or humble, they are all known by the name of Grumble. So they crawl at that and they crawl at this. அதாவது அதை பற்றியும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. க்ரோல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா முணுமுணுக்கிறது. ஓகே, ஸோ தே க்ரோல் அட் தேட், அந்த பிரச்சனையை பார்த்தும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. தே க்ரோல் அட் திஸ், இங்கே நடக்கக்கூடிய விஷயத்தை பார்த்தும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. வாட் எவர் கம்ஸ் தேர் இஸ் சம்திங் மிஸ். ஸோ எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதில் ஏதோ ஒரு குறை இருக்கிறத அவங்க பார்ப்பாங்க. அண்ட் வெதர் தேர் ஸ்டேஷன் ஹை ஆர் ஹம்பிள், அவங்களுடைய பொசிஷன் ரொம்ப உயர்வானதாக இருந்தாலும் ரொம்ப தாழ்வானதாக இருந்தாலும் அதை பற்றியும் அவங்க கூற தான் பேசுவாங்க.
ஸோ they are all known by the name of Grumble. அதனாலேயே அவங்கள Grumble ஃபேமிலி அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபேமிலிக்குன்னு சொல்லி ஒரு நிக் நேம் வச்சுருப்பாங்க. இப்போ இவங்க வந்து நாடார் குடும்பம் இல்லை வேலப்பன் ஃபேமிலி. ஸோ இந்த மாதிரி ஒரு முன்னோர்களுடைய நெய்மையே அவங்களுடைய வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் அந்த நெய்மோட சேர்த்து என்ன பண்ணுவாங்க வச்சுருப்பாங்க. ஸோ அந்த நெய்மை வச்சு இந்த நெய்ம் உள்ளவங்க அப்படின்னு சொன்னால் ஓகே அந்த ஃபேமிலிக்குன்னு சொல்லி ஒரு மரியாதை இருக்கும். அதை தான் என்ன சொல்லுவாங்க ஃபேமிலி நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த ஃபேமிலிக்கும் எல்லாரும் ஒரு நேம் வச்சுருக்காங்க. அது என்னென்னா Grumble ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஒரு நேம் வச்சுருக்காங்க. The weather is always too hot or cold. Summer and winter are like this cold. Nothing goes right with the folks you meet down on that gloomy complaining street. ஸோ இவங்க எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் the weather is always too hot or cold. ஸோ எப்போவுமே ரொம்ப ஹாட்டாகவும் இருக்காது, எப்போவுமே ரொம்ப கோல்டாகவும் இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்துலேயே ஒரு சிலர் வந்து பேசுகிற நம்ம கேட்டிருப்போம். ஒரு 2 days ரெயின் வந்தாலே உடனே என்ன சொல்லுவாங்க, ஐயோ எப்போ பார்த்தாலும் நொய் மழை பெய்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தொடர்ந்து ஒரு 1 week ரொம்ப வெயில் அடித்தா உடனே என்ன சொல்லுவாங்க, வெயில் அப்படி கொளுத்துது, ஒரு மழை கூட பெய்யலையே அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் வெதர் வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ரொம்ப குளிராக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. சம்மர் அண்ட் வின்டர் அலைக் திஸ் கோல்டு. ஸோ குளிருக்கும் வெயிலுக்கும் அவங்க ஒரே மாதிரி தான் திட்டுறாங்க. நத்திங் கோஸ் ரைட் வித் த ஃபோக்ஸ் யூ மீட். ஸோ அவங்க பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்துலையுமே அவங்க ஒரு குறையை மட்டும்தான் பார்க்குறாங்க. டவுன் ஆன் தட் க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். ஸோ அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் வாழக்கூடிய அந்த ஃபேமிலி எப்போவுமே அப்படி தான் இருக்காங்க. They crawl at the rain and they crawl at the sun. In fact, their growling is never done. And if everything pleased them, there isn't a doubt they would crawl that they would nothing to grumble about. பாருங்க, they crawl at the rain and they crawl at the sun. ஸோ ப்ரீவியஸ் டென்ஸில் சொன்னதான் இங்கேயும் சொல்கிறாங்க. மழை பெஞ்சாலும் அவங்க புலம்ப தான் செய்கிறாங்க, வெயில் அடித்தாலும் புலம்ப தான் செய்கிறாங்க. இன்ஃபேக்ட் உண்மை என்ன அப்படின்னா their crawl is never done. ஸோ எவ்வளவு எந்த விஷயத்தை எவ்வளவு திருப்தியாக அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்களுடைய புலம்பல் எப்போவுமே நிற்க போகிறதில்ல. And if everything pleased them, there isn't a doubt they would crawl that they would nothing to grumble about. Okay, so எல்லா விஷயமுமே அவங்களுக்கு பெர்ஃபெக்டாக நடந்துட்டா கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. But the curious thing is that not one of the same can be brought to acknowledge his family name, for never a grumbler will own that he is connected with it all, you see. See, hello, strange thing என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, but the curious thing, so curious means it's very strange, is that not one of the same can be brought to acknowledge his family name. ஸோ அவங்களுடைய ஃபேமிலி நேம் வந்து Grumble ஃபேமிலி தான். ஆனால் அந்த Grumble ஃபேமிலியோட யாருமே நாங்கள் இந்த ஃபேமிலியில் சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி அதை கூட அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. For never a grumbler will own that he is connected with it all, you see. ஓகே, ஸோ இந்த ஃபேமிலியில் நாங்கள் கனெக்ட் ஆனவங்க அப்படிங்கிறத அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்குமே அவங்க வந்து புலம்ப தான் செய்வாங்க. ஸோ அடுத்து பாருங்க, the worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways, and before he dreams of the terrible jumble, he is adopted into the family of Grumble. பாருங்க, ரொம்ப ஒரு ஒஸ்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேமிலியில் யாராவது ஒருத்தங்க ஸ்டே பண்ணணும்னு நினச்சி ஒரு 1 week இல்லை ஒரு 2 weeks ஸ்டே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், among them too long, ரொம்ப நாள் ஸ்டே பண்ணிட்டா he will learn their ways. ஸோ அவங்களும் இவங்கள மாதிரியே சேஞ்ச் ஆயிடுவாங்க. and before he dreams of the terrible jumbles. ஸோ இந்த கேரக்டரை பற்றி அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாலேயே தடுமாறி he is adopted into the family of Grumble. அந்த ஃபேமிலி மாதிரியே அவங்களும் கிரம்பிள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அடாப்டட் அப்படின்னா என்ன, ஒரு விஷயத்தை வந்து நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன், பெற்றுக்கொள்கிறேன். புதுசாக ஒரு விஷயத்தை வந்து நான் எனக்குள்ளால கிரியேட் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறேன், அதான் என்னது அடாப்ட். ஸோ அந்த கிரம்பிள் ஃபேமிலி எப்படி எல்லா விஷயத்துக்கும் குறை பேசுகிறாங்களோ அதே மாதிரி அதில் வந்து ஸ்டே பண்ணுறவங்களும் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. And so it were wisest to keep our feet from wandering into complaining street and never to crawl whatever we do.
lest we be mistaken for Grumble's too. ஸோ ஆத்தர் நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இட்ஸ் பெட்டர் and so it were wisest to keep our feet from wandering into the complaint street. Wandering அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இங்கேமா நடக்கிறது, அலைந்து திரியுது அப்படின்னு சொல்லுவோம். wisest அப்படின்னா ரொம்ப புத்திசாலித்தனம். என்ன அப்படின்னா, it were wisest to keep our feet from wandering into complaining street. ஸோ அந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டுக்குள்ளால நம்ம போகாமல் இருக்கிறதே ஒரு புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெவர் டு க்ரால் வாட் எவர் வி டூ. ஓகே, ஸோ அதே மாதிரி யாராவது ஒரு தப்பே பண்ணிட்டாலும் கூட அதை என்ன பண்ணாதீங்க, அவங்கள பார்த்து குறை பேசாதீங்க. அப்படி நீங்கள் குறை பேசிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுடைய குணமாகவே மாறிடும். ஸோ லெட்ஸ் பி மிஸ்டேக்கன் ஃபார் கிரம்ப்ளர்ஸ் டூ. ஸோ நீங்களும் அதுக்கப்புறம் அந்த கிரம்ப்ளர்ஸ் ஃபேமிலி மாதிரியே ஒருத்தங்களை ஒரு வாட்டி நீங்கள் குறை பேச தொடங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அப்படியே பேசி பழகிடுவீங்க. அதனால யாரையுமே எப்போவுமே எந்த சுச்சுவேஷன்லேயும் குறை பேசாதீங்க. நீங்கள் ஒரு கிரம்ப்ளர்ஸாக மாறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லாஸ்ட் ஸ்டாண்ட்ஸால் என்ன சொல்லியிருக்காங்க, லெட் us learn to walk with a smile and a song, no matter if the things do sometimes go wrong, and then be our station high or humble, we will never belong to the family of Grumble. ஓகே, ஸோ லாஸ்ட்டாக ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க, லெட் us learn to walk with a smile and a song. ஸோ உங்களுடைய லைஃப்பை எப்போவுமே நீங்கள் சிரித்து சந்தோஷமாக ஸ்மைல் அண்ட் எ சாங், ஒரு பாட்டு கேட்கும்போது நமக்கு எப்படி நம்மளுடைய மைண்டு ரொம்ப குளுமையாக ரொம்ப பொறுமையாக இருக்குதோ, ரிலாக்ஸாக இருக்குதோ, அதே மனநிலையை எப்போவுமே மெயின்டைன் பண்ணுங்கள். நோ மேட்டர் இஃப் த திங்ஸ் டூ சம்டைம்ஸ் கோ ராங். ஸோ சில நேரம் சில விஷயங்களை நம்ம செய்யும்போது தப்புக்கள் நடக்கிறது சகஜம். ஸோ இட் டசன்ட் மேட்டர், அது ஒரு விஷயமே கிடையாது, அதை சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். அண்ட் தென் பி அவர் ஸ்டேஷன் ஹை ஆர் ஹம்பிள், வி வில் நெவர் பிலாங் டு த கிரம்பிளா ஃபேமிலி. ஸோ நம்மளுடைய பொசிஷன் ரொம்ப ஒரு உயர்ந்த நிலையிலையும் இருக்கலாம், இல்லை ரொம்ப ஒரு தாழ்ந்த நிலையில் ஏழ்மையாகவும் இருக்கலாம், இல்லை பணக்காரனாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப பணக்காரனாக இருந்தால் ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்துக்கலாம், ரொம்ப ஏழையாக இருந்தால் இருக்கிற மாதிரி ரொம்ப சிக்கனமாக வாழ்ந்துக்கலாம். ஆனால் எப்படி மட்டும் இருக்கக்கூடாது, we will never belongs to the family of Grumble. ஓகே, ஸோ இந்த Grumble ஃபேமிலி இருக்கிற மாதிரி அடுத்தவங்கள குறை பேசுகிற ஒரு ஃபேமிலியாக நம்ம எப்போவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக அட்வைஸ் பண்ணி நமக்கு முடிச்சிருக்காங்க. ஸோ ஐ திங்க் யூ ஆல்சோ என்ஜாய் திஸ் பியூட்டிஃபுல் poem. ஸோ we can meet in next class. Till then, thanks for watching.